Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டோனட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் மைதா, பால், சர்க்கரை, வெண்ணெய், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், வெனிலா எசன்ஸ், உப்பு, வினிகர், எண்ணெய். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உப்பு சேர்க்கணும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறோம். நம்ம முட்டை, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காததால் வினிகர் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கோம். அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா நீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இன்னும் சாஃப்டாகிடும். இப்போ இதை திக்காக ரவுண்டாக திரட்டிக்கணும். நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மெலிசாக திரட்டக்கூடாது. கொஞ்சம் திக்காக திரட்டிக்கணும். அடுத்து இதை கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். முதல்ல பெரிய கட்டர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து சின்ன கட்டர் வச்சு நடுவில் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மெதுவடை மாதிரி வந்துடும். டோனட் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் திக்காகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி டோனட்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த டோனட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை எதுவும் அழுத்தக்கூடாது. இதுவே நல்லா குண்டாகி வரும், உப்பி வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெதுவடை மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம டோனட் ரெடி ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் சாக்லேட் சிரப் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த டோனட்டை இதில் டிப் பண்ணிடலாம். டோனட்டை சாக்லேட் சிரப்பில் ஒரு சைட் மட்டும் தான் டிப் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் அதையும் இது மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ சாக்லேட் சிரப் டோனட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் வேணான்னா நீங்கள் பொடிச்ச சர்க்கரையை கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா பொடிச்சு இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கலாம். மாவில் டஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒயிட் சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ டோனட் பிச்சு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம முட்டையோ ஈஸ்ட்டோ எதுவுமே மாவில் சேர்க்கல. வினிகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் தான் சேர்ந்துருக்கோம். அதுக்கே எந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சூப்பராக வந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.